வஸல்லம் அவர்களிடம் நிலைமையை விளக்கினார்கள். இதன் பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காப்பு போருக்கு தயாரானார்கள். காப்பு நடவடிக்கையாக அவர்கள் மதீனாவை நெருங்குவதற்கு முன்பே இந்த அச்சுறுத்தலை முறியடிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டுச் சென்று அவர்களை சந்தித்தார்கள். முஸ்லிம்கள் எதிர்பாராத விதமாக முரேசி நீர்நிலையை அடைந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே அம்பு எறியும் போர் நடைபெற்றது. இறுதியில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர். பனூ முஸ்லிக் தரப்பில் பலர் கொல்லப்பட்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட சுமார் 600 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். ஏராளமான ஒட்டகங்களும் ஆடுகளும் போர்க்கால பொருட்களாக கிடைத்தன. அந்த போரில் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றி கிடைத்தது. போர் முடிந்து திரும்பும்போது அந்த நீர்நிலைக்கு அருகில் ஒரு சிறிய சண்டை நடந்தது. ஒரு முஹாஜிர், மக்காவிலிருந்து வந்தவர், மற்றும் ஒரு அன்சாரி, மதீனாவாசி இடையே தண்ணீர் எடுப்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டது. முஹாஜிர்களே உதவுங்கள் என்று அழைத்தார். அன்சாரி, அன்சாரிகளே உதவுங்கள் என்று அழைத்தார். இதைத்தான் நயவஞ்சகன் அப்துல்லா பின் உபை சாதகமாக பயன்படுத்தினான். பனூ முஸ்தலிக் போரில் கிடைத்த வெற்றியை விட முஸ்லிம்களுக்குள் ஏற்பட்ட அந்த சிறு பூசலைத்தான் அப்துல்லா பின் உபை பெரியதாக பார்த்தான். அவன் தன் கூட்டத்தாரிடம் இரகசியமாகச் சொன்னான், மதீனாவுக்கு போன பிறகு நம்மில் கண்ணியமானவர்கள், அதாவது அவன் தன்னைச் சொல்லிக் கொள்கிறான், தாழ்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஹாஜிர்களை வெளியேற்றுவோம். அது மட்டுமல்ல, மதீனா அன்சாரிகளிடம், இந்த முஹாஜிர்களுக்கு நீங்கள் உணவளிக்காதீர்கள், அவர்கள் உங்கள் செலவில் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கே எதிராக இருக்கிறார்கள் என்று விஷமத்தனமான ஆலோசனைகளை கூறினான். இதை அங்கே இருந்த ஸைத் பின் அர்கம் என்ற சிறுவன் கேட்டுவிட்டான். அவன் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபையை அழைத்து விசாரித்தபோது அவன் கூச்சமில்லாமல் நான் அப்படிச் சொல்லவே இல்லை என்று போய் சத்தியம் செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அங்கிருந்தவர்கள் ஸைத் என்ற அந்தச் சிறுவனே, நீ ஏன் பொய் சொன்னாய் என்று குறை கூறினார்கள். அந்தச் சிறுவன் மிகவும் வேதனைப்பட்டு அழுது கொண்டே வீட்டிற்குச் சென்றான்.